தலைவா தலைவா மறைச்சிருந்த தலைவா. போதுண்ணா போதுண்ணா போதும். இறங்கிடுவாங்கண்ணா, இறங்கி போயிட்டேண்ணா. அவங்க அப்படியே இல்லைங்கண்ணா, ஒரே நிமிஷம் கொஞ்சம் அப்படியா? சரி கொஞ்சம் லாக் பண்ணுவீங்க. போட்டோ எடுத்துக்கிறோம், ஸ்டில்லு மட்டும் எடுத்துக்கிறாப்ல. அப்படியே அண்ணா ஃபார்வர்டு வாங்கண்ணா, லைட் இல்லைண்ணா. அண்ணா அண்ணா கொஞ்சம் முன்னாடி வாங்கண்ணா, லைட் இல்லைண்ணா, கொஞ்சம் முன்னாடி வந்துருங்கண்ணா. போதும் 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 போதும். இருண்ணா 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 இருண்ணா. அண்ணா 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 பாருங்க போயிட்டாரு. டேபிள் இருக்கு பார்த்து. அதான் சார் உள்ள வந்துடலாம் சார். அப்படியே லேசா பிளான் பண்ணி நான் பார்த்துறேன். போக மாட்டேன். பைக்ஸ் போடலாமா இன்னும்? பைக் போடுங்கப்பா. வணக்கம், அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எனக்கு இது ரொம்ப ஒரு ஸ்பெஷல் பொங்கல்னு சொல்லணும். கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி இதே பொங்கல் நாளில் தமிழ்நாட்டில்னு சொல்ல மாட்டேன், என்னோட தெய்வங்கள்னு சொல்லுவேன். அவங்க எனக்கு வாழ்க்கை கொடுத்தாங்க உள்ளத்தெளித்தா திரைப்படத்தின் மூலம். 30 வருஷமா அவங்களோட ஆசீர்வாதத்திலையும் தயவுலையும் நல்லபடியா என்னோட வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கு. மறுபடியும் இந்த மதகஜராஜா இந்த பொங்கலுக்கு மிகப்பெரிய வாழ்க்கை விட்டுருக்காங்க. மதகஜராஜா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு 12 வருஷம் முன்னாடி எடுத்த படம். என்னை பொறுத்தவரை ஒரு கும்பமேளா தள்ளி வந்திருக்கு. போன கும்பமேளாக்கு வர வேண்டிய படம் இந்த கும்பமேளாக்கு வந்திருக்கு நான் சொல்லுவேன். இதுக்கு ரசிகர்களாகட்டும், பொதுமக்கள் ஆகட்டும், மீடியா, பத்திரிகையாளர்கள், ரிவ்யூவர்ஸ், படம் பார்த்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து கருத்து சொன்ன மக்கள், ரசிகர்கள் அனைவரும் என்னுடைய சிறந்தார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும். அதாவது எனக்கு 2 நாளா என் ஒய்ஃப் தான் சொல்லிட்டு இருந்தாங்க, கண்ணில் கண்ணீரோட தான் இருந்தேன் நான். ஏன்னா அந்த ரிசப்ஷன்லாம் பார்த்து
அதாவது கிட்டத்தட்ட 100% வந்து ஒரு பாசிட்டிவான ரிவ்யூ வந்த படம்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சுதான் முதல் படம். என் படம் நான் சொல்ல, மொத்தத்திலேயே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவா படம் பார்த்தவங்க எல்லாருமே பார்த்து அந்த படத்தை பார்த்து ரசிச்சு நல்ல விதமாக கருத்து சொன்ன படம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மதகஜராஜா தான் ஃபர்ஸ்ட் நான் சொல்லுவேன். ரொம்ப சந்தோஷம். இந்த பொங்கல் கொண்டாட்டம் எனக்கும் என் குடும்பத்துக்கும் என்னோட யூனிட்டுக்கு மட்டும் இல்லாம மெயினா தியேட்டர் ஓனர்ஸ், விநியோகஸ்தர்கள், திரையுலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா மதகஜராஜா ஒரு இனிய பொங்கலாக இது அமைச்சு கொடுத்துருக்கு. நான் வரும்போது கமலா தியேட்டர்ஸ் பார்த்தேன். ஃபுல்லா இவ்வளோ காரு நிறுத்த இடம் இல்லாமல் பைக்ஸ் எல்லாம் பார்க்கும் மனசுக்கு சந்தோஷமா இருந்துச்சு. மதகஜராஜா மட்டும் இல்லாமல் இந்த இது பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன எல்லா படமும் மாபெரும் வெற்றி பெறணும்னு எல்லாம் வல்ல ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ரொம்ப மறுபடியும் ரொம்ப நன்றி. ஏன்னா வெள்ளிக்கிழமை மறுபடியும் வந்து உங்களை எல்லாம் சந்திக்கணும்னு நான் இருக்கேன். அப்போ ரொம்ப விலாவரியாக நம்ம பேசுவோம். இந்த நேரத்தில் இந்த வெளியிட்ட இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்த ஒரு 3 பேரை பற்றி நான் சொல்லணும். ஒன்று நான், ப்ரொடியூசர் திரு மனோகர் பிரசாத் அவர்கள், அப்புறம் திருப்பூர் சுப்பிரமணியன் சார், அப்புறம் திரையுலக பெரியவர்கள் எல்லாருமே கூடி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் முயற்சி எடுக்கலாம் நாங்கள் கஷ்டப்பட்டு இருந்த நேரத்தில் வந்து நான் சொன்ன ஒரே வார்த்தைக்காக முழு நம்பிக்கையுடன் என்னை நம்பி இந்த படத்தை வெளியே வர்றதுக்கு மிகப்பெரிய ஒரு உதவி செய்த எனது மதிப்புக்குரிய என் அண்ணன் திரு ஏசி சண்முகம் சார் அவர்கள், ஏசிஎஸ் அருண் அவர்கள், எல்லா வகையிலும் அதுக்கு உறுதுணையாக இருந்த மதன் அவர்களுக்கு வந்து இந்த நேரத்தில் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த வெற்றியில எனக்கு எந்த அளவுக்கு பங்கு இருக்கோ அதே அளவு பங்கு அவங்களுக்கு இருக்கு. ஸோ மறுபடியும் சொல்றேன், தமிழக மக்களுக்கும் ரசிகர் பெருமக்களுக்கும் எனக்கு சிறதார்ந்த நன்றி நன்றி நன்றி. இல்ல சார், இது ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடியே இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணோம். அப்பவே வந்து எனக்கு என்ன, அந்த பொங்கல் ஹாலிடேஸ் வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8-10 நாள் வந்து ஒரு கண்டினியூஸான ஒரு ஹாலிடே வந்துச்சு. என்னை பொறுத்தவரை மதகஜராஜா நாங்கள் ஆரம்பிக்கும் போதே நான் ஆசைப்பட்டது வந்து பொங்கல் படமா இருக்கணும்ட்டு. ஏன்னா அது வந்து ஒரு பொங்கல் கொண்டாடணும், நம்மளோட எல்லாமே திரும்பி கோயிங் டு வில்லேஜுங்கிற மாதிரி ஒரு கதையை ஆரம்பிக்கும். ஒரு சிட்டியில் இருக்கிற 4 நண்பர்கள் ஒரு கல்யாணத்துக்காக வந்து ஒரு வில்லேஜுக்கு போறாங்க போது அது ஆட்டோமேட்டிக்காக என்ன தெரியல, எனக்கு ஒரு வகையில் அது வந்து பொங்கல் பண்டிகையோட கனெக்ட் ஆச்சு. ஸோ 3 மாசத்துக்கு முன்னாடி இந்த படத்தை பிளான் பண்ணும் போதே நான் வந்து ரொம்ப உறுதியா இருந்தேன், இது வந்து பொங்கலுக்கு தான் வரணும். அதுக்காக எந்த ஒரு ரிஸ்க், எந்த படம் வந்தாலும் அந்த ரிஸ்க் எடுக்கிறதுக்காக நான் தயாரா இருந்தேன். அப்படின்னு கொஞ்சம் பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு 31ஆம் தேதி வந்து மறுபடியும் நானும் திருப்பூர் சுப்பிரமணியன் சார் அண்ட் மனோகர் பிரசாத் சார் கலந்து பேசி படத்தை ரிலீஸ் பண்ணலான்ட்டு அந்த முடிவு எடுத்தது இந்த வருஷம் ஜனவரி 1ஆம் தேதி. ஜனவரி 1ஆம் தேதி முடிவெடுத்த இந்த படம் 12ஆம் தேதி வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக ரிலீஸ் ஆகி இவ்வளோ பெரிய வெற்றி பெற்றிருக்குன்னா அது வந்து ஆண்டவனோட அருள், ரசிகர்களோட கருணைன்னு தான் சொல்லுவேன் நான். 1000 கோடி ஐடியா இருக்கா ஹிந்தியில இப்படி எல்லாம் வாய் விட்டு நான் மாட்டிக்க தயாரா இல்லை. 1000 கோடி எல்லாம் படம் நல்லபடியா ஜெயிச்சு எல்லாத்தையும் சந்தோஷப்படுத்தினா அதுவே எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். கலெக்ஷன் எல்லாம் என்னோட டிபார்ட்மெண்ட் இல்லை. ஐ எம் டைரக்டர். நல்ல படங்கள் ரசிகர்கள் கொடுக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கொடுக்கணும். அவங்க வந்து சினிமா தேட்டருக்கு வந்தால் மினிமம் ஒரு 5-20 நிமிஷமாச்சு மனசு விட்டு அவங்க கவலையெல்லாம் மறந்து சந்தோஷமா இருக்கணும். அதுதான் என்னோட ஆசை. பண கணக்கு வழக்கெல்லாம் வந்து தயாரிப்பு சைடு. ஆடியன்ஸ் 2-3 பேர்த்த நான் கேள்வி பைட்ஸ் எடுத்தோம். அவங்க சொல்லக்கூடிய ரீசன் எல்லாமே மூவி இந்த மாதிரி இருந்தா எங்களுக்கு போறோம், இந்த சமுதாய கருத்துக்கள், இந்த வெட்டு குட்டி கொலை ரொம்பவே போர் அடிச்சுன்னு சொல்றாங்க. உங்களுடைய அப்கமிங் படங்கள் இந்த மாதிரியான ஒரு ஜானியர் இருக்குமா இல்ல இது சார்? இல்ல, கையில 5 விரலும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அது மாதிரி எல்லா டைப் ஆஃப் மூவிஸ் வரணும், அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா என்னோட சேனல்ங்கிறது இதுதான். ஐ எம் என்டர்டெய்னர். என்னை பொறுத்தவரை வந்து சினிமாவுக்கு வந்து 2 மணி நேரம் மக்கள் வந்து அவங்க டைமை, அதாவது சும்மா உட்காந்துக்கிறது ரொம்ப கஷ்டம். ரஜினி சார் வந்து அப்போ என்ன ஒரு கதையை சொன்னார், சும்மா உட்காந்துக்கிறது எவ்வளோ, ஒரு சீட்டில் வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் உட்காந்துக்கிறதே ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட இயல்பு தான் மனித இயல்பு. ஆனால் வந்து நம்மளே வந்து ஒரு தியேட்டரில் ஒரு ஃபுல்லாக இருட்டு அறைக்குள்ள 2 மணி நேரம் ஒரு சீட்டில் உட்காந்துருக்கோம்னா வந்து அது உட்கார வைக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அந்த 2 மணி நேரம் நமக்கு டைமை கொடுத்து வந்து உட்கார்ற மக்களை சந்தோஷமாக வச்சுக்கணுங்கிறதா வந்து என்னோட கொள்கை. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா என்னுடைய படங்கள் எல்லாமே ஒரு சந்தோஷமான குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கக்கூடிய என்டர்டெயின்மெண்ட் படங்களாக தான் இருக்கும். அப்படிதான் இது வரைக்கும் எல்லா படமும் எடுத்துட்டு இருக்கேன். என்னைக்காச்சும் இந்த ரூட் மாதிரி நான் அப்படியே வேற பக்கம் போனால் மக்களை மண்டையில தட்டி உனக்கு தான் ஒரு இடம் கொடுத்துருக்குமே, உனக்கு ஒரு லைசன்ஸ் கொடுத்துருக்குமே என்ன என்டர்டெயின் பண்ணுறதுன்ட்டு தட்டி
ஒரு படத்தை தோற்க வச்சு மறுபடியும் என்னோட ரூட்டுக்கு கொண்டு வர வச்சிடுறாங்க. ஸோ இன்னும் என்னுடைய படங்கள் எல்லாம் அடுத்து நான் பண்ற கேங்கர்ஸ் ஆகட்டும், நீ வர படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்களை மகிழ்விக்கக்கூடிய அவங்களுக்கு ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் படமாக தான் இருக்கும். மக்களை மகிழ்விக்கக்கூடிய படம் மாதிரி பொதுவா வந்து ஒரு 20 வருஷம் 30 வருஷம் முன்னாடி வந்த படத்தை ரீரிலீஸ் பண்ணுவாங்க, எல்லா கலரிங் எல்லாம் பண்ணிட்டு. 12 வருஷம் கழிச்சு ஒரு படம் வருது, பிடிச்சிருக்குன்னு நினைச்சீங்க சார்? தெரியல, அது தெரியல சார். என் படங்கள் எப்பவுமே பார்த்தீங்கன்னா எல்லாமே என்டர்டைன்மெண்டாக தான். நீங்க என் பழைய படம் எதை பார்த்தாலும் இப்போ ரசிக்கிறாங்க. ஏன்னா நான் வந்து ஒரு சினிமா ரசிகனாக தான் படம் எடுக்கிறேன். எந்த நேரத்துலையும் வந்து நான் பார்க்கறது போது ரசிக்கக்கூடிய படங்களாக தான் நான் எடுக்கிறேன். என் முதல் படம் பார்த்தீங்கன்னா முறைவாவன் படம். அது இப்போ பார்த்தீங்கன்னாலும் பயங்கர சிரிப்பாக இருக்கும். அது படத்தை பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் எல்லாம் வில்லத்தனம் பண்ணிட்டு இருப்பார். வில்லன் நல்லதே பண்ணுவான், ஹீரோ போய் தப்பா பண்ணி ஜெயிச்சு வந்துருவார். ஒரு ஸ்டேஜில் வில்ல சூசைட் பண்ண போவான். அப்போ நான் சொல்லும்போது என்ன கேட்டேன், ஏன்னா இப்படி இருக்கா, நல்லா இருக்குமாட்டு தைரியமாக எடுத்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது. அதில் வந்து அண்ணன் ஆகட்டும் எல்லாமே ஆகட்டும், ஏதோ அது தெரியல எனக்கு. என் படங்கள் காலம் கடந்து சில சமயம் வந்து ரசிக்கப்படுது. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மதகஜராஜா அந்த மாதிரி 12 வருஷங்கிறது யாருமே அதை கணக்காக எடுத்துக்கல. எல்லாருமே வந்து அது ஒரு ஃப்ரெஷ்ஷான படமாக பார்க்குறாங்க. தேங்க்ஸ் டு எவ்ரிபடி. இல்லை இப்போவே எல்லாம் பேசிட்டு நான் ஹீரோயின் மேஜிக்கை பத்தி சொல்லுங்க சார். உங்க படங்கள் எத்தனை ஹீரோயின் டிராமஸ் ரொம்ப தூக்கலா இருக்கு, அது ஒரு மேஜிக் பத்தி சொல்லுங்க. அதாவது ஹீரோ வந்து 2 கையால தூக்கக்கூடிய சீன்ஸ் வந்து தியேட்டர்ல விசில் சத்தம் பறக்குது, அந்த மேஜிக்கே சொல்லுங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல. அது என்ன தெரியல. என் படம் அது விட்டுங்களேன், அதை பேசலாம். தேங்க்யூ எல்லாம். அதாவது என்னை பொறுத்தவரை அது ஒன்னே ஒண்ணுதாங்க. அதாவது ஹீரோயின் சொல்ற மாதிரி நான் சொல்றேன், படத்துல வந்து கிளாமர் இருக்கலாம், வல்காரிட்டி இருக்கக்கூடாதும்பாங்க. அது சிம்பிள். அதான் அது அஜித் சார் படத்துல வர மாதிரி அது ஒரு மெல்லிய கோடு தான். அதை தாண்டாம பார்த்துக்கணும். அது அதாவது பெண்களும் ரசிக்கிற மாதிரி, அவங்களும் வந்து ரசிச்சு பாக்குற மாதிரி வந்து ஒரு அழகையெல்லாம் எடுத்துட்டோம்னா அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். தேங்க்யூ. அவங்க போயிட்டாங்க. தேங்க்யூ.